அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு ஏன்டா கொடுக்கல அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ராயன் படத்துக்கு சிறந்த படம் அப்படின்னு நேஷனல் அவார்டு கொடுத்திருக்காங்க. சும்மா இருக்க முடியாதடா. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துல ஒரு பாட்டு ஒன்று சூப்பரா இருக்கும். மத்தபடி அந்த படத்தோட எத்தனையோ சிறந்த படங்கள்லாம் வந்துச்சு, ஆனா அதுக்குள்ள அவார்டு கிடைக்கல. அதுக்காண்டி தனுஷுக்கு வந்து அவார்டு கிடைக்க தகுதி இல்லையா அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. தனுஷ் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான். ஏற்கனவே வந்து அவர் 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அவரை மாதிரி நல்ல நடிப்பை வெளிப்படுத்துற மற்ற ஆக்டருக்கும் இந்த ரெகக்னைஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டு. அப்படி நான் பர்சனலா ஃபீல் பண்ண ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப். இது 2024 வந்து ரிலீஸ் ஆச்சு. நஜீப் முகமது அப்படிங்கிறோட வாழ்க்கையில் நடந்த உண்மை கதையை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பிருத்திவிராஜ் வந்து அல்டிமேட்டா நடிச்சிருப்பாரு. இல்லங்க, அந்த கேரக்டராவே வந்து வாழ்ந்திருப்பாரு. அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது நீங்களே பர்சனலா ஒரு டெசர்ட்ல மாட்டிக்கிட்டு உயிர் பிழைக்க போராடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு ஏற்படுத்திடும். அந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு நாக்கு வறண்டு தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரியான ஒரு நடிப்பை பிருத்திவிராஜும் சரி, அவரோட கூட நடிச்ச சப்போர்ட்டிங் கேரக்டரும் செம்மையா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு படத்துக்கு ஒரு அவார்டு கிடைக்கலங்க. ஏன் அந்த லிஸ்ட்லயே நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க.